வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலன் மேம்பட துணை நிற்போம் என முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. வாழ்வாதாரம் உயர தேவையான திட்டங்களை அதிமுக அரசு அமல்படுத்தும் என பேச்சு. மாணவர்களின் அறிவியல் திறனை மேம்படுத்த அடல் பரிசோதனை மையங்கள் 500 அரசு பள்ளிகளில் அமைக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். கருணாநிதி வழியில் ஜனநாயகத்தையும் பன்முகத்தன்மையும் திமுக பாதுகாக்கும். மாநில உரிமை மீட்கும் பணியில் களம் காண்போம், வெல்வோம் என ஸ்டாலின் சபதம். தேர்வுத்தாள் முறைகேடு புகாரில் உதவி பேராசிரியர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜர். வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுத்துச் செல்ல அதிகாரிகள் திட்டம். டெல்லியில் இன்று அதிகாலை முதல் வெளுத்து வாங்கி வரும் கனமழை. பல்வேறு பகுதிகளில் சாலைகள் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. விவசாயிகள் நலன் மேம்பட தேவையான திட்டங்களை அதிமுக அரசு அமல்படுத்தும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகே அனுப்பூரில் 30 லட்சம் ரூபாய் செலவில் அம்மா பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறுவர் பூங்காவை முதலமைச்சர் பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். பூங்காவில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு உடற்பயிற்சி செய்ததுடன் இறகு பந்து விளையாடினார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மாளிகையையும் முதலமைச்சர் பழனிசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது சேலம் மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, கிராம மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்பதே அதிமுக அரசின் லட்சியம் என்று தெரிவித்தார். நகர மக்களுக்கு கிடைக்கும் வசதிகள் கிராம மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். விவசாயிகள் நலன் மேம்பட அரசு துணை நிற்கும் என்று கூறிய அவர், அதற்கு தேவையான திட்டங்களை அரசு அமல்படுத்தும் என்றும் உறுதியளித்தார். கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னுக்கு வர வேண்டும். கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும். அதுதான் அம்மாவுடைய அரசுடைய லட்சியம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நகரத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் கிடைக்கின்றதோ அதே போல கடைக்கோட்டில் இருக்கின்ற கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவுடைய ஆட்சியுடைய திட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். இறைவனால் அற்புதம் படைத்த அந்த விவசாய தொழிலாளி விவசாயிகளுக்கு அம்மாவுடைய அரசு என்றென்றைக்கும் துணை நிற்கும். அவர்களுக்கான தேவையான திட்டங்களை வகுத்து அளிக்கும். எல்லா பயிலும் விவசாயம் முன்னுக்கு வர வேண்டும். விவசாயம் தான் செழிப்பாக இருந்தால் நாடு செழிப்படையும். மாணவர்களின் அறிவியல் திறனை மேம்படுத்துவதற்காக 500 அரசு பள்ளிகளில் அடல் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சாம்பள்ளி மால்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள அறிவியல் பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் இதனை தெரிவித்தார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர், காலியாக உள்ள 1932 ஆசிரியர் பணியிடங்களுக்கு டிஆர்பி தேர்வு வாரியத்தின் மூலம் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான பட்டியல் தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்தபின் முறைப்படி அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். பகுதி நேர ஆசிரியர்களை 7500 ரூபாய் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்து கொள்ள அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். இருக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி இன்று வளர்ந்து வருகிற இந்தியாவில், வளர்ந்து வருகிற உலகத்தில் அனைத்தும் நாம் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு இந்த லேப் பயன்பட இருக்கிறது. அதுவும் இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், சுற்றுப்புறங்களில் இருக்கிற கிராமத்திலே வாழுகிற ஏழை எளிய மாணவர்கள், இவர்களுக்கு இது போன்ற உபகரணங்கள் எங்கும் கிடைக்காது. இப்படிப்பட்ட உபகரணங்கள் கிடைக்கின்ற போது அவருடைய அறிவும் ஆற்றலையும் சிந்தனையும் சிறப்பான முறையை பயன்படுத்துவதற்கு இது ஏதுவாக அமையும். இதை போல நம்முடைய தமிழக அரசும் முதலமைச்சருடைய ஒப்புதலோடு மத்திய அரசில் நாங்கள் அணுகி இருக்கிறோம். 500 இடங்களிலே இது போன்ற அட்டல் டிங்கர் லேப் கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. கருணாநிதி தந்த லட்சிய சுடரை திமுக கையில் ஏந்தி இந்தியாவின் ஜனநாயகத்தையும் பன்முகத்தன்மையும் பாதுகாக்கும் என மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார்.
இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஜனநாயக மாண்பினை, சமூக நீதி கொள்கையை, மாநில உரிமைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய கடமை இருப்பதை கருணாநிதி நினைவேந்த நிகழ்வில் பேசியோர் அனைவரும் நினைவூட்டியதாக தெரிவித்துள்ளார். திமுக எனும் மாபெரும் இயக்கம் கருணாநிதி தந்த லட்சிய சுடரை கையில் ஏந்தி இந்தியாவின் ஜனநாயகத்தையும் பன்முகத்தன்மையும் பாதுகாக்கும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். மாநில உரிமை மீட்டெடுக்கும் பணியில் களம் காண்போம், கருணாநிதி மீது ஆணையிட்டு வெல்வோம் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தான் ஒருவனாக செய்திட இயலாது, அனைவரின் ஆதரவும் அவசியம் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக தேர்வுத்தாள் முறைகேடு வழக்கில் உதவி பேராசிரியர்கள் விஜயகுமார், சிவக்குமார் ஆகியோர் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக தேர்வுத்தாள் முறைகேடு வழக்கில் முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உமா மற்றும் உதவி பேராசிரியர்கள் விஜயகுமார், சிவக்குமார் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்வுத்தாள் முறைகேடு புகாரை அடுத்து உமா உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உதவி பேராசிரியர்கள் பணியாற்றிய திண்டிவனம் கல்லூரி மற்றும் அவரது வீடுகள், அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த முறைகேட்டில் மேலும் பல அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உதவி பேராசிரியர்கள் விஜயகுமார், சிவக்குமார் ஆகியோருக்கு அனுப்பிய சம்மனின் பேரில் ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று ஆஜராகியுள்ளனர். உதவி பேராசிரியரிடம் பெறும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுத்துச் செல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி மீதான பாலியல் புகாரை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்ற கூடுதல் டிஜிபி சீமா அகர்வால் தலைமையிலான விசாகா கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது. தமிழக காவல்துறை சேர்ந்த ஐஜி ஒருவர் மீது பெண் காவல் கண்காணிப்பாளர் பாலியல் குற்றச்சாட்டு புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்த கூடுதல் டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் 5 பேர் கொண்ட விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள மாநில குற்ற ஆவண காப்பகத்தில் கூடிய விசாகா கமிட்டி கூட்டத்தில் பெண் எஸ்பி கூறிய புகார் மீது எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனையடுத்து நாளிதழ்கள் வெளியே வந்த செய்தியை கொண்டு பாலியல் புகாருக்குள்ளான லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி மீது தேசிய மகளிர் ஆணையம் தாமாகவே முன்வந்து வழக்கு தொடர்ந்துள்ளது. இதனிடையே பாலியல் புகாருக்கு உள்ளான ஐஜியை காப்பாற்றவும் புகார் அளித்த பெண் எஸ்பியை பழி வாங்கவும் முதலமைச்சர் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஐஜி மீதான புகாரை விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாகா கமிட்டி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இல்லை என்றும் அதில் உள்நோக்கம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சீமா தலைமையிலான விசாகா கமிட்டி ஐஜி மீதான பாலியல் புகாரை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற பரிந்துரை செய்துள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் விசாகா கமிட்டி பரிந்துரைத்துள்ளது. டெல்லியில் அதிகாலை முதலே பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தலைநகர் டெல்லியில் அதிகாலை முதலே கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் மோடி பார்க், ஆர்கேபுரம் மற்றும் லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளின் சாலைகள் நீரில் மூழ்கின. மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் லஜ்பத் நகர் சந்தை, பண்ட் நகர் உள்ளிட்ட சாலைகளின் போக்குவரத்தும் தடைபட்டது. டெல்லி போக்குவரத்து போலீசார் ட்விட்டர் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர். இதனிடையே ஹனுமன் மந்திர் அருகே உள்ள யமுனா பஜாரில் மழைநீரில் பயணியுடன் சென்ற பேருந்து சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்து சென்ற மீட்பு படையினர் பேருந்தில் இருந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகளை பத்திரமாக மீட்டனர். சென்னை, வேலூர் உட்பட தமிழகம் முழுவதும் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி லலிதா வெளியிட்டார். இதனை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் பெற்றுக்கொண்டனர். வரைவு பட்டியல் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்படும் என்றும் அதில் திருத்தங்கள் இருந்தால் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள அலுவலரிடம் முறையிடலாம் என்றும் துணை தேர்தல் அதிகாரி லலிதா தெரிவித்தார். மக்கள்கிட்ட வேண்டுகோள் என்னன்னா, இந்த 2 மாத காலத்தை நல்லா உபயோகப்படுத்தி அந்த ஸ்பெஷல் கேம்பெயின் உள்ள 4 நாட்கள்ல அவங்க அந்த போலிங் லொகேஷன்லயே தன்னோட விண்ணப்பங்கள் கொடுக்கலாம். இதை தவிர இந்த 2 மாசமும் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அதாவது ஜோனல் ஆஃபீஸர்ஸ்ட்ட எல்லா ஃபார்ம்ஸுமே கொடுக்கலாம். ஆல் ஒர்க்கிங் டேஸ் கொடுக்கலாம். ஸோ இது மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட பெயர்களை சரிபார்த்து அதில் ஏதாவது திருத்தங்கள் இருந்ததுனாலோ இல்லை புதுசாக சேர்க்கக்கூடிய நபர்கள் தன்னோட பெயரை சேர்த்து கொள்ளலாம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ராமன் வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு, குடியாத்தம், அரக்கோணம், ராணிப்பேட்டை உட்பட 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். 13 சட்டமன்ற தொகுதியிலும் மொத்தம் 38,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ராமன் தெரிவித்தார். 38,075 பேருடைய பெயர் நீக்கம் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி புதிய வாக்காளர்கள் வந்து 10,783 வந்து சேர்ந்திருக்கோம். ஸோ நெட்டாக வந்து 27,192 வாக்காளர் பேர் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் திருத்தப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வினய் வெளியிட்டார். மாவட்டத்தில் புதிதாக 55 வாக்குச்சாவடிகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 2004 வாக்குச்சாவடிகள் இருப்பதாக ஆட்சியர் வினய் கூறினார். 396 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் மேல் மெம்பர்ஸ் 86,000, 8,60,60,897. ஃபீமேல் ஓட்டர்ஸ் 8,92,355 ஃபீமேல் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதர்ஸ் 144 அதர் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதேபோல திருச்சி, கரூர், கிருஷ்ணகிரி உட்பட அனைத்து மாவட்டங்களில் இன்று திருத்தப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வருமான வரித்துறை எழுதியுள்ள கடிதத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் தேர்தலுக்கு 89 கோடி ரூபாய் பணம் பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கின. இந்த வருமான வரி சோதனையின் போது ஆவணங்களை அளிக்க முயற்சித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுக்கோட்டையில் அமைச்சருக்கு சொந்தமான குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 1000 மடங்கு அதிகமாக கல் எடுக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜயபாஸ்கர் உதவியாளரிடமிருந்து ஏராளமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் பல்வேறு தரப்பிடம் 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு வருமான வரித்துறை கடிதம் எழுதியுள்ளது. தீவிரவாதிகளுக்கு துணையான நடவடிக்கைகளில் எந்த அரசியல் கட்சியும் ஈடுபடக்கூடாது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கங்களைச் சேர்ந்த 5 பேரும் பிரதமர் மோடியை கொலை செய்ய திட்டம் தீட்டியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த தீவிரவாதிகளுக்கு துணை போவதை கண்டித்த பொன் ராதாகிருஷ்ணன், ராஜீவ்காந்தியை கொண்டது போன்று மற்றொரு சம்பவம் நடக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். செம்மரம் தொடர்பாக தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் செல்கிறார் என விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அவசரப்பட்டு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் பயங்கரவாதிகளுக்கு துணையாக போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தாக வேண்டும். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதனுடைய துயரம் இன்னைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு சம்பவம் நம்முடைய நாட்டில் நடக்கணுமா? அதுக்கு இவங்கெல்லாம் துணையா போவாங்களா? எந்த முறையில் கைது செய்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காவல்துறையினுடைய வேலை, அது அவங்கள்ட்ட நாம ஒப்படைக்கணும். தயவு செய்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாதிகளுக்கு துணையாக போகக்கூடிய எந்த நடவடிக்கையிலும் இறங்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆந்திராவில் செம்மரம் கடத்தியதாக தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சுட்டுக் கொன்றனர். ஆந்திராவில் சட்டவிரோதமாக நடைபெற்று வரும் செம்மர கடத்தலை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காளகஸ்தி வனப்பகுதி அடுத்த கொல்லப்பள்ளியில் கடத்தல் நடைபெறுவதாக கடப்பா மாவட்ட செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி சென்ற போலீசாருக்கும் கடத்தல்காரர்களுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்ததாக கூறப்படுகின்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆந்திராவில் தொடர்ந்து செம்மரம் கடத்தல் தொடர்பாக தமிழர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் செம்மரம் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரால் தமிழர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கொம்பு மேலணை விவகாரம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தொல் திருமாவளவன் இன்று திருச்சியில் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் பேசிய அவர், கொள்ளிடம் பாலம் உடைய மணல் கொள்ளைதான் காரணம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஏற்கனவே அதற்காக சில கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பராமரிப்பு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த மதகுகள் உடைந்து மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும். எவ்வாறு அந்த அணை அல்லது அந்த மதகு உடைந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும். மணல் கொள்ளையால் தான் இந்த பாதிப்பு நேர்ந்திருக்கும் என்று சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே காவிரி மற்றும் கொள்ளிடம் பகுதிகளில் நடைபெறுகிற மணல் கொள்ளையை முழுமையாக தடுக்க வேண்டும். 18 எம்எல்ஏக்கள் வழக்கில் தீர்ப்பு வந்தவுடன் ஆட்சி மாறும், தினகரன் முதல்வர் ஆவார் என அவரது ஆதரவாளர் புகழேந்தி நம்பிக்கை தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறையில் சசிகலா நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக கூறினார்.
சசிகலா மீண்டும் வந்த பின் பல மாற்றங்கள் ஏற்படும் என கூறிய புகழேந்தி தகுதி நீக்க வழக்கில் தீர்ப்பு வந்தவுடன் தினகரன் முதல்வர் ஆவார் என்று உறுதிபட தெரிவித்தார். விஜயகாந்தை முதுகில் குத்திவிட்டு வந்த நன்றி கெட்டவர் அமைச்சர் பாண்டியராஜன் என்றும் அவர் விமர்சித்தார். ஆசிரியர்களை இழிவுபடுத்தி பேசிய முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் புகழேந்தி வலியுறுத்தினார். இந்த புரளிகளை கிளப்பவர்கள் அரசியல் அனாதைகள் வேண்டுமென்றே செய்கிறார்கள். ஆகவே இந்த பொய்யான செய்தி, அம்மா நன்றாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் வருவார்கள், எதிரிகளுக்கு பாடம் புகட்டுவார்கள், துரோகிகளை கணக்கில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வரும்பொழுது வெளியிலே வந்த பின்னால் பல மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமாக 101% நம்பிக்கையோடு இருக்கிறோம். நல்ல தீர்ப்பு வரும், காட்சிகள் மாறும். ஆட்சி அதிகாரங்களுக்கு சொந்தமான டேம் டாக்டர் பழனிசாமியும் இந்த பொட்டு வைத்த யூதாஸ் பன்னீர்செல்வமும் வீட்டிற்கு செல்வார்கள். அதற்கு பின்னாலே காட்சிகள் மாறும். அந்த காட்சிகள் மாறும் பொழுது அம்மா ஆட்சி வரும். அம்மா ஆட்சிக்கு புதிய முதலமைச்சராக டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் வருவார்கள். மீண்டும் கேப்டன் வருவார், அவருக்கு ஒன்றும் ஆகாது, தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என விஜயகாந்த் மகன் பிரபாகரன் உருக்கமாக பேசும் வீடியோ வெளியாகி உள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். விஜயகாந்த் வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டாலும் வலைதளங்களில் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றது. இந்நிலையில் விஜயகாந்த் நலமுடன் இருக்கிறார், வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று தேமுதிக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. இடையே நெல்லூரில் இருந்து விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் வெளியிட்டுள்ள வீடியோவில் தேவையில்லாமல் தவறான தகவலை பரப்பி விடுவதால் என்ன நன்மை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தனது தந்தை உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது உண்மைதான் என்று கூறியுள்ள அவர், ஆனால் வயதானவர் போல படுக்கையில் இருப்பதாக இஷ்டத்திற்கு பேசி வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் கேப்டன் வருவார், அவருக்கு ஒன்றும் ஆகாது, தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என விஜய் பிரபாகரன் உருக்கமாக தெரிவித்துள்ளார். அவரு சூப்பரா இருக்காரு. நாங்க எங்க முகத்தை கண்ணாடியை பாக்குறது அவரை தான் நாங்க ஜாஸ்தி அவ்வளவு அக்கறையோட நானும் அம்மா எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் அடிச்சு சொல்றேன். கேப்டன் மீண்டும் பழைய நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பன்னீர்செல்வமா உங்க எல்லாருக்கு முன்னாடியும் நிப்பாரு. அவர் எப்படி நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதோட 1000 மடங்கு அவர் சீக்கிரம் வருவார். நீங்க எனக்கு வேண்டியதெல்லாம் பாசிட்டிவிட்டி, கான்பிடன்ஸ், அது மட்டும் தான் எனக்கு வேணும். அவரை நினைச்சு எல்லாருமே பெருமைப்படுங்க, நம்பிக்கை வைங்க அவர் மேல. அவர் திரும்பி வருவார். எல்லாருக்கும் ஒரு ஏஜ்ல ஏதாச்சும் நடக்கும், அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். அதே மாதிரி இது ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு. அதனால அவரு ஒதுங்கிட்டாரு, முடியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் நீங்க தான் முட்டாள். அதெல்லாம் நீங்க தான் கேப்டன் இல்ல. மீண்டும் சிங்க நடை போட்டு எழுந்து வருவார் அவரு. நீங்க அவர் மேல நினைக்கிற தப்புக்காக எல்லாமே முறியடிக்க வருவார் அவர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை 60% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய கடைசி நாளான நேற்று பெரும்பாலானோர் இணையதளம் மூலம் நள்ளிரவு 12 மணி வரை தாக்கல் செய்துள்ளனர். நடப்பாண்டை பொறுத்தவரை மொத்தம் 5,29,00,000 ரூபாய்க்கு வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 60% அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாத 5 லட்சம் ரூபாய்க்கு கீழ் வருமானம் இருப்போருக்கு 1000 ரூபாய் தாமத கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மொத்த வருமானம் 5 லட்சத்துக்கு அதிகமாக இருப்பவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னதாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தால் தாமத கட்டணமாக 5000 ரூபாய் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்தில் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.